ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம், அப்படி தானே? நீ இருக்கிற இடங்களில் நம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் இந்த மக்களோடு ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக, ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தை தியானிக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த நாளை வீணாக ஏதோ காரியத்துக்காக செலவழித்து கொண்டிருக்காங்க சுவாமி. ஆனாலும் எங்களையும் கூட இந்த இடத்துல உம்முடைய அன்பின் கரங்களினால் எங்களை தேய்ச்சி ஆண்டவரே இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்கப் போகிறோம். தேவன் தாமே எங்களோடு நீ பேசும்படியாக செபிக்கணும் அப்பா. வந்திருக்க யாரும் வெறும் பாத்திரங்களாய் கடந்து செல்லாதபடி ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பாத்திரத்தை நிரப்பத்தக்கதாய் தேவனை நீங்கள் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன் அப்பா. நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அடியனை மறித்து நீ வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். மீதியான வெளியே உம்முடைய கருத்தில் படிக்கிறேன். இயேசுவின் மூலமாக செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை இம்மட்டுமாக வழிநடத்திட்டு வந்திருக்காரு, அப்படி தானே? 2024ஆம் ஆண்டில் நம்ம கடைசி 2 மாதத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்துட்டோம், அப்படி தானே? இன்னும் கொஞ்ச நாளில் அடுத்த மாதம் கிறிஸ்மஸ்ஸு. எல்லோரும் ட்ரெஸ் எடுக்க ரொம்ப பிஸி ஆயிரும், அப்படி தானே? எடுக்க மாட்டிங்களா ட்ரெஸ் எல்லாம்? எடுப்போம் தானே? அப்போ ட்ரெஸ் எடுக்க நம்ம பிஸி ஆயிடுவோம். அவ்வளோ இந்த மாதம் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், அப்படி தானே? அடுத்த மாதத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தீபாவளிக்கு எடுத்து வச்சுருங்களோ அப்பா, ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். வேத வசனத்துக்கு, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டா இல்லையா? உண்டு, அப்படி தானே? ஒரு சின்ன காரியத்தை சொல்லிவிட்டு நான் என்னுடைய செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். நீங்கள் யாத்திராகம் ஆதியாகம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. யாரை குறித்து படிச்சிருப்பீங்க? எடுக்க வேண்டாம், இருங்க நானே சொல்கிறேன். ஆதியாகம் 24ஆம் அதிகாரத்தில் ஏசா யாக்கோபு குறித்து படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? யார்? ஈசா கூடிய மகன்கள் 2 பேர். யார்? ஏசா, யாக்கோபு. இந்த 2 பேரும் யார்? மூத்தவன் யார்? ஏசா, இளையவன் யாக்கோபு. ஆனால் அவங்களுக்குள்ளே என்னாச்சு? ஒரு சின்ன ஒரு சண்டை கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு மூலமாக, ஏதோ ஒரு குழப்பம் மூலமாக என்ன பண்ணிட்டான்? அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான்? யாக்கோபு பிடிங்கிட்டு போயிட்டான். இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்னன்னா ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் கொடுக்குற ஒரு 10 வார்த்தைகள், 10 சொல்லலாம், 10 ஆசீர்வாதங்கள் சொல்லலாம். இதுதான் சேஷ்ட புத்திர பாகம். இது என்னன்னா, ஒரு குடும்பத்தில், அந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் மூத்தவனாக பிறந்தவனுக்கு, ஒரு மூத்தவனாக பிறந்தா அப்பா போனதுக்கப்புறம் யார்? அவன் தான் குடும்பத்தின் தலைவனாக இருப்பான். ஒரு குடும்பத்தில் அப்படி தானே? அப்பா இறந்துட்டாங்கன்னா அடுத்து மூத்தவன் தான் என்ன பண்ணுவான்? குடும்பத்தோட தலைவனாக இருப்பான். இப்போ இந்த குடும்பத்தில், ஈசா கூடிய குடும்பத்தில் ஏசா யார்? அடுத்து வர ஒரு தலைவனாக கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இந்த மூத்தவனாக பிறக்கிறவனுக்கு தான் என்ன ஆகும்? இந்த சேஷ்ட புத்திர பாகம் 10 ஆசீர்வாதங்கள். 10 ஆசீர்வாதங்கள் யாருக்கு போகுது? இவருக்கு போகுது. ஆனால் அவருடைய ஒரு சின்ன ஒரு அலட்சியத்தினால, அவர் ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால என்ன ஆகுது? அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவர் என்ன பண்ணுறாரு? விட்டுட்டார். ஏன்? அந்த 10 வார்த்தைகள் யாருடைய வார்த்தை? கடவுளுடைய வார்த்தை. ஏன் அந்த இடத்துல ஒரு 10 வார்த்தைக்காக அவங்க சண்டை போனோம்? ஈசாக்கோடைய சொத்து மதிப்பு உங்களுக்கு தெரியுமா? நான் கடந்த நாட்கள் அதை குறித்து தியானிக்கும் போது, ஈசாக்குடைய சொத்து மதிப்பு 200 கோடி. ஈசாக்குடைய சொத்து மதிப்பு 200 கோடி. அவங்க அப்பா இறந்தா கூட 100 கோடியாக கூட என்ன பண்ணிக்கலாம்? ஈசாக்கு ஒரு 100 கோடி, யாக்கோபுக்கு ஒரு 100 கோடி கூட என்ன பண்ணலாம்? பிரித்து சந்தோஷமாகலாம். இந்த காலத்திலேயே 100 கோடினா நம்ம வாயை பழகுறோம். அந்த காலத்தில் 100 கோடினா, 200 கோடினா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவு அப்போ பணக்காரனாக இருப்பாருன்னு. அப்போ அதன் மத்தியில் என்ன பண்ணுறாரு? அந்த ஒரு 10 வார்த்தைக்காக என்ன பண்ணுறாங்க? சண்டை போடுறாங்க. வெறும் 10. அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு அந்த சொத்து மதிப்போட ஆண்டோடைய வார்த்தை எவ்வளோ மகிமையானது பார்த்தீங்களா?
மகிமையானது தானே. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளோ மகிமையானது. நம்ம ஒவ்வொரு நாளும் வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தியானி வேத வசனங்களை நாம் பார்க்கும்படியாக வரோம். வரும்பொழுது உள்ளே வரும்போது எப்படி வரணும்? ஆண்டவரே, இன்று என்னோடு என்ன பேச போகிறீர்? நான் வந்துட்டு வெறும் பாத்திரமாய் கடந்து போகக்கூடாது. என்னோடு இன்று என்ன பேச போகிறீர்? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கென்று ஆண்டவர் உங்களிடத்துல பேசும்படியாக ஆண்டவர் ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு, அவர் ஏற்படுத்தி வச்சிருப்பாரு. ஆனால் சில சமயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய அலட்சியத்தினாலையும் நம்மளுடைய ஏதோ ஒரு விளையாட்டு காரியங்களினாலும் என்ன பண்ணுறோம்? நம்ம அதை என்ன பண்ணுறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறோம். அவ்வளோதான். ஆண்டவரே, இந்த நாள் மூலம் என்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் நம்ம தான் போய் ஜெபிக்கோம் இல்லையா? ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும் விரும்புவாரா, விரும்ப மாட்டாரா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையானது. ஆண்டவர் என்னோடு பேசுவதற்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக வேண்டும். நான் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 3:9. ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றாய். இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஏன் அந்த இடத்துல அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லணும்? ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, உலகத்தை படைக்கிறார் தானே, அப்படி தானே? ஆண்டவர் படைச்சாரா இல்லையா? இல்லை, இன்னும் சந்தேகத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கு. இல்லைல்ல, உலகத்தை ஆண்டவர் தானே படைச்சாரு. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையை என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? படைச்சிட்டு வர்றாரு. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் படைக்கும் பொழுது தன்னுடைய வார்த்தையினால் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணுறாரு? படைச்சு கொண்டு வர்றாரு. ஆனால் மனுஷனை படைக்கும் போது மாத்திரம் ஆண்டவர் என்ன பண்ணல? தன்னுடைய வார்த்தையினால் படைக்கலை, தன்னுடைய சாயலாகவே என்ன பண்ணார்? ஆண்டவர் அந்த மனிதனை படைத்தார். அப்படி தானே? தன்னுடைய சாயலாகவே என்ன பண்ணுறாரு? மனுஷனை படைக்கிறாரு. அப்போ மற்ற காரியங்களை விட அப்போ மனுஷனுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கறது எவ்வளோ அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா? மற்ற காரியங்களுக்கு ஆண்டவர் மற்ற ஜீவராசிகளை படைத்தார், செடி கொடிகளை படைத்தார், நீர்வாழிகிற ஊரும் பிராணிகளை படைச்சார், நீர்வாழிகிற உயிரினங்களை படைச்சார். ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணலை? அவருடைய சாயலாக படைக்கலை. ஆனால் அதுக்கு உயிர் ஜீவன் கொடுத்தாரு. ஆனால் மனிதனை மாத்திரம் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சாயலாகவே படைக்கிறாரு, தன்னுடைய ரூபத்தின்படி படைக்கிறாரு. அவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் படைச்சு முடிச்சக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? ஒரு மனுஷனே உருவாக்குறாரு. அப்படி தானே? இப்போ ஒரு மனுஷனுக்கு வாழோட தேவைன்னா என்ன பண்ணும்? முதலாவது தண்ணி தேவை, 2வது சாப்பாடு தேவை, 3வது அவனுக்கு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருந்தால் போதும். அப்படி தானே? இது இருந்தால் போதும், செய்கிறதுக்கு ஏதாவது சின்ன ஒரு வேலை நம்ம நாளுக்கு என்ன பண்ணலாம்? கடத்திட்டு போயிடலாம். அப்படி தானே? உண்மை தானே அது? அப்போ ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவை என்பது என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் நன்றாய் அறிந்திருந்து அதையெல்லாம் படைச்சு முடிச்சக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு? ஒரு மனுஷனே என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் படைக்கிறாரு. இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகான ஆண்டவர் பாருங்களேன். அப்புறம் மனுஷனின் தேவையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அழகாய் அறிந்திருக்கிற தேவன். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் தன்னுடைய சுய ரூபத்தின்படி படைக்கிறாரு, தன்னுடைய சாயலாக படைக்கிறாரு. அவனுக்கு என்னென்ன தேவை என்பது எல்லாம் அறிந்த ஆண்டவர் ஒரு மனுஷனை படைக்கிறாரு. ஆனால் அந்த மனுஷன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால் என்ன பண்ணுறான்? பாவம் செய்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? என்ன சொல்கிறாரு? அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடாத, அப்படிதானே சொன்னார்? அப்படிதானே சொன்னார் ஆண்டவர்? எங்கள் கல்லூரியில் வந்து ஒரு சில நார்த் இந்தியன்ஸ் பசங்க இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? நார்த்லேயும் அவங்க வந்து எப்படின்னா மிஷோரத்துக்காரங்க, அசாமுக்காரங்க, அவங்க வந்து சும்மாவே நார்மலாக என்ன பண்ணுவாங்க? நாய்க்கறி சாப்பிடுவாங்க, பாம்பு கறி சாப்பிடுவாங்க. அவங்க சொல்கிற ஒரு சின்ன ஒரு காமெடி என்னவா சொல்லுவாங்க? ஆதாம் அந்த காலத்தில் என்னமோ பழத்துக்கு ஆசைப்பட்டார், நானாக இருந்தால் அந்த பாம்பை அடித்து சாப்பிட்ருப்பேன். பாம்பு யார் பாம்பை எப்படி வந்தான்? சாத்தான் ஒரு சுரூபத்தின் ஒரு பாம்பின் மூலமாக என்ன பண்ணுறான்? வந்தான். அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டோம், நாங்களாக இருந்து அந்த பாம்பை அடித்து சாப்பிட்ருப்போம். என்ன பாவமே என்ன பண்ணியிருக்காரு? இந்த உலகத்துக்கு வந்திருக்காது. பாம்பு அடிச்சு சாப்பிட்டா எப்படி பாம்பு உலகத்துக்கு வருமா? வந்திருக்காதுல்ல. அப்படி காமெடியாக சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? பாம்பு அடித்து சாப்பிடாம என்ன பண்ணிட்டாரு?
பழத்தை சாப்பிட்டாரு. அந்த பழத்தை சாப்பிட்டதுனால என்னாச்சு? பழத்தை சாப்பிட்டதுனால பாவம் உள்ள வரல. ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்துருக்கிறாரு, இதை சாப்பிடாதப்பா, நீ இதை சாப்பிடாத, நீ இதுலுக்கு எல்லாத்தையும் நீ பயன்படுத்திக்கோ, நீ வாழு ஓடு இல்லாட்டி பகமுழுக்கு கூட என்ன பண்ணு, போகிற இழுத்து முடி தூங்கு, ஆண்டவர் உண்மையை சொல்ல. ஆனால் என்ன பண்ணாத, அந்த ஒரே ஒரு பழத்தை மட்டும் என்ன பண்ணாத, சாப்பிடாத. ஆனால் அவன் என்ன பண்ணான்? ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்துருக்காரு, அந்த கட்டளையை மீறி என்ன பண்ணுறான்? அந்த பழத்தை சாப்பிட்டான். சாப்பிட்டதுனால என்னாச்சு? பரிசுத்தமாக இருந்த ஒரு மனுஷன், நித்திய வாழ்க்கையில் இருந்த ஒரு மனுஷன், ஒரு நிரந்தரமான ஒரு நித்திய ஜீவனை அடையும்படியாக வாழ்ந்த மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் பாவமானது என்ன பண்ணுது? அவனுக்குள்ளாக என்ன பண்ணுது? வாசம் செய்து. அவனுக்குள்ளாக பாவம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுது? இந்த இடத்துல வசனம் அழகா சொல்லுது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம்கிட்ட கேட்குற வார்த்தையை பார்த்தீங்களா? அவன் பாவத்தை செஞ்சுட்டான். இந்த இடத்துல அவன் பாவம், ஐயோ நம்ம பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ணுது? அந்த நன்மை தீமை அறியத்துக்கு அந்த விருட்சத்திங்கனி என்ன பண்ணிட்டான்? அவன் சாப்பிட்டான். இப்போ சாப்பிட்டவனால என்னாச்சு? ஐயோ நம்ம ஒரு பாவி ஆயிட்டுமே, நம்ம நிவாரணமாக இருக்குமே, என்ன பண்ணிட்டான்? அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. அதனால் என்ன பண்ணிட்டான்? தூக்கி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஒளிஞ்சுக்கிட்டோன்னே ஆண்டவர் கேட்குற ஒரு வார்த்தை, நீ எங்கே இருக்கிறாய்? அப்போ பாவமானது என்ன பண்ணும்? நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, ஆண்டவருடைய பார்வையை விட்டு, ஆண்டவர் ஒரு பார்வை விட்டு நம்மளை என்ன பண்ணோம்? ஒதுக்கி ஒரு மறைவான ஒரு இருளின் வாழ்க்கைக்குள்ளாக என்ன பண்ணும்? நம்மளை கடந்து வந்துடும். அது மூலமாக தான் இந்த உலகத்துக்கு பாவமானது வந்துச்சு. அப்படி தானே? பாவமானது அவங்க மூலமாக வந்துச்சு. அப்போ அது மூலமாக வந்துச்சு. ஆனால் அதோடு முடிஞ்சிடல. ஆதாம் மூலமாய் ஒவ்வொருவரும் எப்படி பிறக்கிறாங்க? பெருக்கும் பொழுதே பாவியாக பெருக்கிறார். அப்படி தானே? எடுத்து வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 51வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்போ நம்ம பிறக்கும் பொழுதே ஒரு பரிசுத்தவானா பிறக்கிறோமா? நம்ம பிறக்கும்போது ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமானா நம்ம பிறக்கிறோமா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நம்ம பிறக்கும்பொழுது ஒரு பரிசுத்தவானா, ஆண்டவருக்கு கீழ்ப்பிடிஞ்ச ஒரு மகனா நம்ம பிறக்கிறோமா? இல்லை. இந்த இடத்துல தாவீது குமாரன் ரொம்ப அழகா சொல்றா பாருங்க, என் தாய் என்னை பாவத்தில் இருந்து என்ன பண்ணா? கற்பந்தரித்தாள். அப்போ ஆதாமை மூலமாய் அடுத்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜென்ரேஷன் எப்படியாக மாறுகிறது? பிறக்கும் பொழுது என்ன பண்ணுது? நம்ம என்ன பாவத்துக்கு செத்து விட்டோம். ஆத்மாவில் என்ன பண்ணிட்டோம்? நம்ம மறந்து நடந்து விட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை ஒரு நித்திய வாழ்க்கையாக இருந்தது, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆதாமை மூலமாய் பாவம் என்றியாச்சு, நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்னாச்சு? அந்த இடத்தை விடுபட்டுச்சு. விடுபட்டது மாத்திரம் அல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு? அடுத்து பிறக்கிற ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறாங்க? பாவத்தன்மையோடே பிறக்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான். பேர் வந்து காட்வின் ஜோஷுவா. வந்து இப்போ சென்னையில் இருக்கான். நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம்? எங்கள் லீவு போனால் என்னை பார்த்தா ஆபுன்ட்டு என்ன பண்ணுவான்? என்னை பின்னாடியே வந்துடுவான். அவன் ரொம்ப சின்ன பையன். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் 2 பேரும் விளாண்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டான், பலூன் வந்து அவன் உடச்சிட்டான். நாங்கள் பலூனை தட்டி விளாண்டுட்டு இருந்தோம். அவன் நான் தட்ட போகிறேன்ட்டு என்ன பண்ணான், எனக்கு முன்னாடி என்னவா இழுத்து தட்ட போகிறேன்ட்டு நான் தட்டக்கூடாதான். அதனால் என்ன பண்ணிட்டான், ஓடி போய் தட்டான். சின்ன குழந்தைங்க அப்படி தானே பண்ணுவாங்க. அதில் ஃபேனில் அடித்து என்ன பண்ணிச்சு, அந்த பலூனு உடஞ்சிருச்சு. இங்கேருந்து விரும்பு ஓடணும் அழுதுட்டு, அம்மா ஆபு பலூன் உடச்சிமான்ட்டான். என்ன பண்ணிட்டான்? ஆபு பலூன் உடச்சி. ஆனால் யார் உடைச்சது? அவனே உடச்சிட்டான். அவனுக்கு பொய் சொல்ல யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? பொய் சொல்ல, தம்பி இந்த மாதிரி பொய் சொல்லு அப்படி நான் போய் சொல்லி கொடுத்தேனா? இல்லாட்டி அவங்க அம்மா கூட்டுது உட்கார வச்சு இந்த மாதிரி பலூன் உடச்சா இந்த மாதிரி நேரத்தில் இப்படி பொய் சொல்லணும், இந்த மாதிரி நேரத்தில் இப்படி பொய் சொல்லணும், அந்த மாதிரி யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. அப்போ அவன் எப்படி பொய் சொல்லியிருப்பான்? எப்படி பொய் சொல்லியிருப்பான்? ஏன்னா பாவத்தன்மையானது எங்கே இருக்கு? அவனுக்குள்ள வாசமாக இருக்கு.
நம்ம பிறக்கும் பொழுது எப்படியாக பிறக்கிறோம்? ஒரு பாவத்தோடு பிறக்கிறோம். நம்ம யார்கிட்டயும் போய் பாவம் சொல்லி, உங்கள் சின்ன குழந்தைங்கள உங்கள் பிள்ளைங்களே பாருங்களேன், சில டைம் அம்மா அண்ணன் அடிச்சுட்டாங்க, தங்கச்சி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுது அது? ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லியா கொடுத்தீங்க? இல்லை. அப்போது நம்ம ஒரு குழந்தையாக பிறக்கும் பொழுது நம்ம எப்படியாக பிறக்கிறோம்? ஒரு பாவத்தின் அடிமையில் தான் நம்ம பிறக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் மனுஷனை தன்னுடைய சாயலாக படித்த மனுஷன் ஒவ்வொரு நாட்களும் எப்படி ஆகிட்டு இருக்கான்? ஒவ்வொரு நாளும் அந்த பாவ தன்மையானது என்ன பண்ணுது? அவனை ஒவ்வொரு நாளும் அவனுடைய இருதயத்தில் என்ன பண்ணுது? கிரியை செய்து கிரியை செய்து கிரியை செய்து அவன் அறியாமலேயே ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறான்? அவன் அறியாமல் என்ன பண்ணுறான்? பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கே தெரியல இதுதான் பாவம், இதுதான் பாவமா என்று என்னதே தெரியாமல் என்ன பண்ணுறான்? அந்த பாவமானது என்னதாச்சு? அவனுக்கு சந்தோஷமாக மாற்றிடுச்சு. அன்றைய நேரத்தில் நமக்கு அப்படிதான் ஆகும். நமக்கு பாவம்னே தெரியாது, ஆனால் என்ன ஆகும்? அது நமக்கு கரெக்டுன்னு தெரியும். நம்மளுடைய பார்வையில் அது ஏதோ இது கரெக்டு தானே, இதில் என்ன தப்பு இருக்குன்னு அப்படி தோணும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது என்ன? ஆண்டவருடைய பார்வையில் இது ஒரு வகையில் ஒரு சின்ன தப்பு தான். ஆண்டவருக்கு நீங்கள் சிறியதாக ஒரு துரோகம் செஞ்சாலும் பெருசாக செஞ்சாலும் துரோகம் தானே. அப்போ அந்த பாவமான என்னது? நமக்குள்ளே கிரியை செய்யாதபடி தேவன் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு நாட்களும் பார்க்குறோம், இஸ்ரேல் மக்கள் வராங்க, அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறாங்க, திருப்பி பாவம் செய்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒவ்வொரு நாட்களும் மக்கள் பாவம் செஞ்சுட்டே இருக்காங்களே, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன பண்ணுறாரு? மக்களை தேர்ந்தெடுத்து அந்த மக்கள் இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர்கள் மூலமாய் ஆண்டவர் வார்த்தையை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் படிக்கலாம். மக்கள் என்ன பண்ணுறாங்க? யோனா காலத்தில் ஒவ்வொரு காலத்திலையும் பார்க்கும்போது மக்கள் தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் பாவத்துக்கு மேலே பாவங்களாக செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை அனுப்புகிறாரு, ஆண்டவர் மற்றவர்கள் மூலமாய் பேசுகிறார். ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஆனால் என்ன தொடர்ந்து என்ன பண்ணுறான்? அவன் தொடர்ந்து என்ன பண்ணுறான்? பாவத்தை செய்கிறான். மறுபடி வரான், பலி செலுத்துகிறான், மறுபடி போய் அங்கே போய் சண்டையை போடுறான். மறுபடி வரான், பலி செலுத்துகிறான், மறுபடி போய் என்ன பண்ணுறான்? அதே பாவத்தை தான் செய்கிறான். நம்மளும் என்ன பண்ணுறோம்? வந்து ஜோம் பண்ணுறோம், ஆண்டவரே என்னையை மன்னிச்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கடவுள் கணக்கு தீர்ந்தார். திங்கக்கிழமை இந்த ஒரு வாரத்துக்கு என்ன ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்படியே மறைச்சிருந்தோம். மறுபடி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே மடி வந்து ஆண்டோடைய பதவியத்தில் உட்காருதோம். அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த மக்களும் அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பாவமான ஒரு உலகை வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இதை நியாயம் தீர்க்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு பலியை செலுத்துகிறாரு. பலிகள் மூலமாவது இவங்க அந்த தவறை உணர்ந்து கொள்ளுவாங்க. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறாரு, வந்து பலி செலுத்துகிறாங்க. அது மூலமாக அவங்க பாவத்தை உணர்த்தப்படுறாங்க. ஆனால் எதனா இருந்தாலும் திருப்பி ஏதோ ஒரு பாவமான உலகத்தை என்ன பண்ணுறாங்க? அவங்க அந்த பாவ தன்மையானது அவங்களுக்குள்ள என்ன பண்ணுது? வாசம் செய்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் வரும்படியாக என்ன பண்ணுறாரு? ஒரு சில மக்களை என்ன பண்ணுறாரு? ஒரு சில ஆட்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் வார்த்தையை சொல்லும்படியாக, ஆண்டோடைய வசனங்களை ஒவ்வொரு மக்களுக்கு தினந்தோறும் சொல்லும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார். எடுத்து வாசிங்களேன். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன். ஆபிரகாம அவருடைய குடும்பத்தில் அவங்க அப்பாவோட தேர்வு கூட என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கான். அவங்க அப்பா மரிச்சு போகிறாரு. மரிச்சு போனேன்னு என்ன பண்ணுறாரு? அந்த குடும்பத்திலிருந்து ஆபிரகாமனுடைய குடும்பத்தை மாத்திரம் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமுடைய குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் என்னது? பிரித்து எடுத்துக்கிறார். இந்த இடத்துல வசனம் அழகா சொல்லு பார்த்தீங்களா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆண்டவர் பார்த்தீங்களா? இந்த இடத்துல அவன் நினச்சிருந்தா, அந்த மக்களோடு இருந்திருந்தா, ஆண்டவர் இந்த பைபிளில் இந்த வேத புஸ்தகத்தில் ஆபிரகாமுடைய பேர் வந்திருக்குமா? நீங்களே சொல்லுங்களேன். இந்த வேத புஸ்தகத்தில் ஆபிரகாமுடைய பேர் வந்திருக்குமா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய
ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு ஒரு கூட்ட மக்களத்திலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிரித்து ஆண்டுடைய நாமம் உயர்த்தும்படியாக என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்கு? அநேகருக்கு நம்மளுடைய ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக, நமக்கு கிடைச்ச அந்த நிரந்தரமான சந்தோஷத்தை மற்றவர்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணுறார், ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார், நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்க மக்களை பாருங்களேன், எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. உங்களுக்கு மாத்திரம் தெரியும் உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் பரலோகத்தில் ஒரு உண்மையான ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷ வாழ்க்கைன்னு. ஆனால் அநேக மக்கள் ஒரு உண்மையான சந்தோஷம் எங்கே கிடைக்கிறதுன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் தேடி கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு நரபலின்னு ஒன்று செலுத்துகிறாங்க, எங்கெங்கேயோ போய் காசால போய் என்ன போய் முங்கி எழுந்துருக்காங்க, அப்பயாச்சினுடைய பாவம் நிரந்தரமாகும். ஆனால் ஆண்டவர் அவங்களை விட உங்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கும் அளவுக்கு என்ன பண்ணுறார், ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படிதானங்கய்யா, தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்த ஆண்டவர்கிட்ட நமக்கு ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? இந்த இடத்துல நான் நிற்கனா, நான் உண்மையை தேவனுடைய மகிமை தான் சொல்லுவேன். என்னுடைய 17 வயசில் நான் முழுமையாக என்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஊழியத்தை செய்து தான் இருந்தேன். ஒரு சிறு சிறு ஊழியம் சபைகளில் ஒரு சிறு சிறு ஊழியமாக செய்வேன். கைப்பிரதி ஊழியம், ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவோம். ஆனால் என்னுடைய 17 வயசில் என்ன பண்ணேன், நான் 12th முடிச்சக்கப்புறம் என்ன பண்ணேன், 17 வயசில் நான் அப்படி ஊழியத்துக்குன்னு உள்ள வந்துட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் மொத்தம் நாங்கள் 3 பசங்க, அண்ணன், ஒரு அக்கா, கடைசியாக நான். இப்போ எங்கள் அண்ணனும் எங்கள் அக்காவும் பிறந்துட்டாங்க. மூணாவது வந்து நான். அப்போ தான் என்ன பண்ணுறேன், நான் வந்து வயிற்றில் இருக்கேன், கர்ப்பத்தில் இருக்கிறேன். சுற்றி இருக்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவன் எதுக்கு உனக்கு 2 குழந்தை போதாதா, 3வது குழந்தை உனக்கு எதுக்கு, எல்லாம் திட்டுறாங்க. எங்கள் தாத்தா வந்து திட்டுறாங்க, குடும்பத்தில் எல்லாம் அப்படி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வெறுக்கிறாங்க. உனக்கு 2 குழந்தை போதாதா, 3வது குழந்தை எதுக்குன்னு ஒன்று. எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, டேப்லெட் எடுத்துட்டாங்க. குழந்தை என்ன பண்ணுறது, கருவு கழிக்கிறதுக்கு டேப்லெட் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு குழந்தை கழியில் ஒன்று அந்த ஸ்டெப்பில் வந்து மேலே கீழே என்ன பண்ணுறாங்க, ஜம்ப் பண்ணுறாங்க. அவங்களால ஜம்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ ஒரு வெறுப்பினால் சுற்றி இருக்க மக்கள் ஒரு இதனால் என்ன பண்ணுறாங்க, மேலேயும் கீழே என்ன பண்ணுறாங்க, ஜம்ப் பண்ணுறாங்க. ஜம்ப் பண்ண என்னாச்சு, அப்படின்னு குழந்தை கலையில். அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு கரெக்டாக நாள் வருது, குழந்தை பிறக்கு. ஆனால் குழந்தை பிறக்கும் போதே இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைக்கு பார்க்காங்க, குழந்தைக்கு உயிர் இல்லை, குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே இறந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. உடனே அவங்க எடுத்துகிட்டு போய் வச்சு எங்கள் தாத்தா பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு பழைய வேட்டி துணி அப்புறம் கடைக்கு போயிட்டு சொட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, சின்ன அப்படியே சுற்றி அப்படி சொட்டு மாதிரி போட்டு என்ன பண்ணிட்டாங்க, பேக் பண்ணி ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இறந்த உடனே கொண்டு போக முடியாது தானே. எங்கள் அம்மா இன்னும் தெளிந்து வரல, இன்னும் மயக்கத்திலே இருக்கிறாங்க. குழந்தைய பேக் பண்ணிட்டாங்க, ஐஸ் பாரில் வச்சுருக்கிறாங்க. இது நியூஸ் வந்து இன்னும் யாருக்குமே போகலை. அதாவது எங்கள் அம்மாக்கே குழந்தை இறந்துருச்சுன்னு இன்னும் எங்கள் அம்மாக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. சுற்றி இருக்க ஒரு சில மக்களுக்கு தான் தெரியும். சரி அப்படியே தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவோம், குழந்தைய புதைச்சிருவோம். திடீர்னு என்னாச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கான தேவைகளை ஏற்பாடில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. குழி தோண்டுறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு என்னாச்சு, குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சா. ஒரு இறந்த குழந்தை பிறந்தே 3 மணி நேரம் ஆச்சு. அது இறந்து எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் பிறந்து 3 மணி நேரம் இறந்து தான் இருக்குது. அதுக்கு எல்லாமே சொட்டு போட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக வேட்டினால் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி கவர் பண்ண குழந்தை எப்படிடா அழுதுன்னுட்டு டாக்டருக்கு அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்றான். உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து தூக்கிட்டு போய் ஐசியூ வார்டுக்கு கொண்டு போய் அங்கே போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுதான், நான் வேறு யாரும் இல்லை. இப்போ பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வெவ்வேறு விதமாக தேர்ந்தெடுக்கிறார். அப்படிதானே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் உங்களுக்கென்று ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு தீர்மானத்தை வச்சிருப்பார். உன் மூலமாய் ஆண்டவர் ஏதாவது ஒரு சாதிக்கும்படியாக, உன் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
நான் ஊழியத்துக்கு வருவேன்னு யாருமே நினச்சி கூட பார்க்கல. நான் ஊழியத்துக்கு வருவேன்னு யாருமே நினச்சி பார்க்கல. நான் 12th முடித்தேன். ஆனால் எனக்குள்ளே சிறு வயசுலேருந்து என்னாச்சு, அந்த ஊழிய வாஞ்சி என்பது செஞ்சால் ஊழியம் செய்யணும். எல்லோரும் வந்து கேட்பாங்க, ஸ்கூலில் கூட கேட்பாங்க. ஏன்னா ஸ்கூலில் வந்து என்னுடைய ஃப்யூச்சர் கோல் என்னென்னு கேட்க, அது நார்மலாக கேட்குறது தானே. நான் அப்போது ஆண்டவரே சப்பா, நான் பொய் சொல்ல போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆக போகிறேன், நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன், பயங்கரமாக சொல்லுவேன். ஆனால் எனக்குள்ளே என்னன்னா, அந்த சிறு வயசுலேருந்து என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும். அது ஏன் எனக்குள்ளே அந்த அந்த வாஞ்சியானது எனக்குள்ளே வந்துச்சுன்னு தெரியாது. சிறு வயசுலேருந்து ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும் அதே சிந்தனையோட சபைகளை போய் யார் வராங்களோ இல்லையோ, எங்கள் சபைக்கு ஒரு 200 பேர்கிட்ட வருவாங்க, பெரிய சபை. அவங்க வராங்களோ இல்லையோ, நான் போய் முன்னாடி போய் என்ன பண்ணுவேன், முதல்ல மைக்கு மாட்டி ரெடியாக வச்சுருப்பேன். அவ்வளோ பெரிய சபையில் நான் தான் உட்காந்து மைக் மாட்டுவேன், சின்ன வயசில். அப்போ இருந்து அப்படி எனக்குள்ளாகவே ஆண்டவருடைய நீ செஞ்சால் ஊழியம் செய்யணும் ஆண்டவர் இன்னும் தெரிந்தெடுத்தாரா என்னன்னு தெரியல. அதுக்காக எனக்கு இன்னும் சரியாக தெரியல. ஆனால் ஆண்டோடைய சமூகத்துக்கு நேராகவே இருந்தேன். அப்போது ஆண்டவர் நினச்சி பார்த்தேன், அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக நம்மளை தேர்ந்தெடுக்கிறாரு. நான் 12th முடிச்சிட்டேன். 12th முடிச்சோன்னே எங்கள் அம்மாட்ட போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, காலேஜ் போய் அப்ளை பண்ணிட்டுவான்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் எழுந்திரிச்சா காலேஜுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்கன்னு நினைப்பேன். நான் 12 மணிக்கு தான் எழுந்திப்பேன். அப்புறம் என்னாச்சு, ஒரு ஊழிய வாய்ப்பு கிடச்சி என்ன பண்ணிட்டேன், சென்னைக்கு இங்கேருந்து சென்னைக்கு போய் சென்னையில் ஒரு ஊழியம் இருந்துச்சு, விபிஎஸ் எடுக்க முடியாது கூப்பிட்டுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு என்ன திருவள்ளூர் மாவட்டத்துக்கு, அப்படியே மேலே திருவள்ளூர் மாவட்டத்துக்கு என்ன பண்ணிட்டேன், ஆந்திரா பார்டர்கிட்ட அங்கே ஒரு விபிஎஸ் எடுக்க கூப்பிட்டாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஒரு நாட்டு அங்கே ஒரு வாரம் தங்கிட்டு இப்படியே மே மாதம் ஃபுல்லாக கடந்து போயிடுச்சு. எப்படியோ இப்போ ஜூன் மாதம் அட்மிஷன், மே மாதம் அது ஜூன் மாதம் எத்தனையோ டேட்டு தான் சொல்லியிருந்தாங்க, 13 14 அதுக்குள்ளே நாங்கள் அட்மிஷன் க்ளோஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நான் படித்தா பைபிள் காலேஜ் படிக்கணும், இது எப்படிடா வீட்டில் போய் சொல்கிறது, ஏற்றுக்கிடுவாங்களா ஏற்றுக்கிற மாட்டாங்களோ அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பயம். சரி நம்ம போய் சொல்லிடுவோம், தைரியமாக போய் சொல்லுவோன்னு என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மாட்ட போய் அம்மா நான் பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன் அப்படின்னு. அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரமாக திட்டாங்க, பைபிள் காலேஜ் படிக்க போறியா? ஏன்னா வீட்டில் கடை குட்டி நான் தான், அப்படி தானே, வீட்டில் கடைசி பிள்ளை நான் தான். அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அண்ணன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். வீட்டில் கடைசி நான் தான். ஏன்னா கடைசி பிள்ளை ஒரு ஊழியத்துக்கு போகிறான்னுட்டு எங்கள் அம்மாவை ஏற்றுக்கிற முடியல. ஏதோ ஒரு வகையில் நம்ம பிள்ளை படிக்கணும், படித்து வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்க அவங்களோட சிந்தனையில் இருக்காங்க. ஆனால் என்னோடய சிந்தனை வேறு, ஆண்டவர் என் மூலமாக சிந்திக்கிற சிந்தனை என்னது வேறு. சொன்னேன், இல்லை நான் படித்தா பைபிள் காலேஜாக படிப்பேன். என்ன பண்ணேன், கேரளாவில் போய் சேர்த்தாங்க. கேரளாவுக்கு போகிறோம், அங்கே வந்து அந்த சபை வந்து கைத்திட்டக்கூடாது, எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது, போகணும் அமைதியாக உட்காரணும், எழுந்துச்சி வரணும். அவ்வளோ அவங்களுடைய வார்த்தையை கூட அவ்வளோ உன்னிப்பாக சொல்ல முடியல. ஒன்று எனக்கு பிடிக்கல, என்ன பண்ணிட்டேன் கேரளாலேருந்து. ஏன்னா என்னுடைய ஊர் வந்து குற்றாலம், தென்காசி பக்கத்தில் இருக்க குற்றாலம். எனக்கு கேரளாவுக்கு ரொம்ப பக்கம், நாங்கள் திருவனந்தபுரம்னால எங்களுக்கு 1.5 மணி நேரம் தான் கேரளாவுக்கு எங்களுக்கும். பட்டுன்னு போயிட்டு வந்துடும். நான் இன்னும் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 2 வாரம் தான் இருந்தேன், என்ன பண்ணிட்டேன் கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஒரே இந்த வருஷம் வீணாக போயிடக்கூடாது, ஒரு வருஷம் வீணாக போயிருந்தா கூட ஒரு வருஷம் என்ன செஞ்சோன்னு தெரியாமல் இருக்குங்களா. அன்று நான் படித்தா நான் பைபிள் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு திடீர்னு ஒருத்தர் ஃபோன் மூலமாக எங்களை சென்னைக்கு நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்க ஒருத்தங்க ஃபோன் பேசினாங்க. அது கூட எனக்கு சென்னைக்கு வேற போகணுமா அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணார், திடீர்னு என்ன பண்ணார், மதுரையிலேருந்து ஒரு கல்லூரியிலேருந்து என்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி அட்மிஷன் உங்களுக்கு எங்கள் மாமா மூலமாக என்ன பண்ணுறாங்க, அட்மிஷன் போட்டு எனக்கு அதுக்கப்புறம் நான் மதுரைக்கு இங்கே கடந்து வந்தேன். அப்போ ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்துப்போம், மற்றவங்க மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வெவ்வேறு விதமாக பிரித்து வச்சார். ஆனால் ஆண்டவர் எனக்கு குறித்தது பார்த்தீங்களா, இதே மதுரையில் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க முடியாத ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு கிருபை செய்தா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களையும் ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த உங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிரித்து எடுத்துக்கொண்டு அந்த கூட்டத்தின் மக்களை நீங்கள் ஒரு நாள் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு உங்களை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பிரித்து கொண்டு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும்படியாக கிருபை செய்திருக்காரு, ஆண்டவரை பாடும்படியாக கிருபை தந்திருக்கிறாரு, ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும்படியாக என்ன பண்ணுறாரு, நமக்கு கிருபை தந்திருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் ஈவாக இலவசமாக தந்திருக்கிறார். நம்மளை தெரிந்தெடுத்து பாவிலாக இருக்கிறோம், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 2வது தெரிந்தெடுக்கிறாரு. தெரிந்தெடுத்தது மாத்திரமல்ல, என்ன பண்ணுற ஆண்டவர் தன்னுடைய கிருபையினாலே நம்மளை என்ன பண்ணுறாரு, நீதிமான்கள் ஆக்கிறார். அப்படி தானே,
நம்மளா ரட்சிக்கப்பட்டோம்? கிருபை தருவர் யாரு? வேதவசனம் சொல்லுது, நீங்க பார்த்துருக்கீங்களா? காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய கிருபையாய் நமக்கு என்ன பண்றாரு? தர்றாரு. அப்போ கிருபை தருவது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை தராரு. கிருபை தருகிற ஆண்டவர். அப்போ இந்த இடத்துல வேதவசனம் என்ன சொல்லுது? கிருபையினாலே நீங்க நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ நாமளே நீதிமான்களாக ஆக்கப்பட்டோமா? இல்லை. ஆண்டவர் தேர்ந்தெடுத்தபடியினால ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதே கிருபையினால உன்னை என்ன பண்றாரு? ஒரு நீதிமானாய் மாற்றுகிறார். ஒரு பாவத்தை அடிமைத்தனத்தில் இருக்கும், ஒரு பாவத்தன்மைக்குள்ளாக இருக்கும். ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளை பிரித்தெடுத்து தேர்ந்தெடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? ரட்சிப்பின் பாதைக்குள்ளாக மாற்றுகிறார். நீதிமானுடைய மற்றொரு பேர் என்னது? ரட்சிப்புக்கு மற்றொரு பேர் நீதிமான். ஆண்டவர் என்ன பண்றாரு? பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கு அந்த நம்மளை தேர்ந்தெடுத்து என்ன பண்றாரு? ஒரு நீதிமானாய் மாற்றுகிறார். எடுத்து வாசிங்க, கலாத்தியர் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19லிருந்து 21 வாசிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19லிருந்து 21. தேவனுக்கென்று இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக பிழைத்திருக்கிறேன். அடுத்த வசனம் வாசிங்களேன். நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்து வீணா இருக்குமே. இந்த இடத்துல கலாத்தியருக்கு பவுல் எழுதுகிற கடிதமானது இது. அந்த இடத்துல யூதர்கள் இருக்காங்க, யூதர் அல்லாதவர்கள் இருக்காங்க. அதாவது யெகோவா தேவனை, நம்ம தேவன் மாத்திரம்தான் கடவுள் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்க தெரியுமா? யெகோவா தேவன் கர்த்தரை மட்டும் துதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் மற்ற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த மக்களை வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இந்த செய்தி கேட்ட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாங்க? ஏற்றுக்கொண்டு தேவாலயங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை கேட்கும்படியாக வராங்க. ஆனால் அவங்களுக்கு ஜூயிஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவங்களுடைய முரண்பாடு என்னது? அவங்களுடைய ஜூயிஸோட, அதாவது யூதர்களுடைய கலாச்சாரம் என்னது? ஒருத்தன் விருத்த சேதனம் பண்ணாதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. அவங்களுடைய சிந்தனை அப்படி தான், அவங்களுடைய நம்பிக்கை. விருத்த சேதனம் பண்ணிட்டா நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டுருவீங்க. ஆண்டவருக்காக நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணால் நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டுருவீங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த பவுல் என்ன பண்ணுறாரு? உடைக்கிறாரு. ஒன்றும் இல்லைப்பா, நீ ஆண்டவருக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். ஆண்டவருக்காக நீ இந்த காரியத்தை, நீ சபையில் போய் இந்த வேலை செஞ்சாதான், நீ அந்த ஒரு காரியத்தை செஞ்சால் ஆண்டவருக்காக 4 பேர்த்துக்கு சுவிச்சு சொன்னாதான் ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார்னு இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணார்? உன்னை தாயின் கருவிலே தேர்ந்தெடுத்தபடியினால நீ ஆண்டவருக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். ஆண்டவருக்காக எந்த ஒரு பலத்தையும் நீ செய்ய வேண்டாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தேர்ந்தெடுத்தபடியினால என்ன பண்ணுறாரு? நம்மளை ஒரு நீதிமான்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? மாற்றியிருக்கிறாரு. அப்போ பாவத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய கிருபையினாலே நம்ம எந்த ஒரு வேலையை செய்யலை. ஆண்டவருக்காக செஞ்சோமா? ஆண்டவர் உங்களை நீங்கள் செய்கிற வேலையை பார்த்து உங்களை நீதிமான்களாக மாற்றினாரா? இல்லை தானே? ஆண்டவர் நீ செய்கிற வேலையை பார்த்து உன்னை பரிசுத்தமானாய் மாற்றலை, நீ ஒரு நீதிமானாய் மாற்றலை. ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தபடினாலே, உங்களை முன்குறித்தபடியினாலே என்ன பண்ணுறார்? ஆண்டவர் ஒரு நீதிமானாய் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? மாற்றிருக்கிறார். ஆமேன், ஆமேன். நம்மளை ஒரு நீதிமானாய் மாற்றுகிற தேவன் அவர். எதுக்கு? ஆண்டவர் தாயின் கருவிலே நம்மளை ஒவ்வொருவரையும் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்தெடுத்து இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ம ஒரு கிரியினால் ஆண்டவர் இந்த வேலை செஞ்சால், ஆண்டவருக்காக இந்த ஒரு வேலையை செஞ்சால் நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோம். அப்படி இருந்தால் அப்போ இயேசு மரிச்சது எதுக்கு? வீணாக இருக்கும். இந்த இடத்துல வேதவசனம் அப்படி தான் சொல்லுது. பார்த்தீங்களா? 21வது வசனம், நான் தேவனுடைய நீதியை விருதாவாக்கிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால்
கிறிஸ்து மரித்து வீணா இருக்குமே. பார்த்தீங்களா? அப்போது நம்மளுடைய நியாயப்பிரமாணத்தை, இந்த கட்டளை கை கொண்டாதான், இந்த ஒரு வேலையை செஞ்சாதான், நீ பழைய ஏற்பாட்டில் இருக்க நியாயப்பிரமாணத்தில் நீ கை கொண்டாதான் நீ நீதிமான ஆக்கப்படுவேன்னு ஆண்டவர் சொல்ல வரல. அப்போ அப்படி மூலமாக நீ நீதிமான ஆக்கப்பட்டிருந்தா இயேசுவே மரிச்சிருக்க தேவையில்லையாப்பா. இயேசு எதுக்கு மரிக்கணும்? நம்மளுடைய பாவங்களுக்காக தானே மரிச்சாரு. அப்போ நீ நியாயப்பிரமாணத்தில் கை கொண்டு நீ ஒரு பரிசுத்தமானா மாற்றப்பட்டனா, அப்போ எதுக்கு ஆண்டவர் எதுக்கு மரிக்கணும்? மரிக்காமே இருந்திருக்கலாமே. இந்த இடத்துல ஆண்டவர் இப்படி தான் சொல்கிறாரு. அப்போது நான் உனக்காக மரித்தேன், உன்னுடைய பாவங்களுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டேன். யாரும் சிந்தப்படாத ரத்தத்தை ஏதோ நம்ம ஏதோ பார்க்குறோம் தானே. எத்தனையோ கடவுளை பார்க்குறோம். எந்த கடவுளுமே இந்தளவு இறங்கி வந்து மனுஷங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே, தன்னுடைய ரத்தத்தை சிந்துபடியாக ஒருத்தர் வரலையே. ஆனால் ஆண்டவர் வந்தார். யாருக்காக? நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்ம செஞ்ச ஒவ்வொரு குற்றங்களுக்காக என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? சிலுவையில் அறையப்பட்டார். அப்படி அறையப்பட்டு நம்ம ஒரு நீதிமான்களாக மாற்றிருக்கிறார் நம்மளை. அப்படி தானே? ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை ஒரு நீதிமானாய் மாற்றிருக்கிறார். நீதிமானாய் மாற்றப்பட்டவங்க நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்குள்ளாக எப்படி இருக்கிறோம்? ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஒரு நீதிமானுக்கான ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல், ஒரு நீதிமான் இப்படி தான் வாழணும்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? முன்குறித்து வச்சிருக்காரு. ஆண்டவருடைய ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான் ஆண்டவர் நமக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நம்ம, ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்களேன். நீங்கள் ஒவ்வொரு நாள் ஆண்டோடைய சமூகத்துக்கு நேராக போய் ஆண்டவருக்காக நம்மளுடைய நேரத்தை செலவழித்து கொண்டு இருக்கோமா? ஆண்டவர் நம்மளை நீதிமான்களாக மாற்றிருக்கிறாரு தானே. நீதிமான்களாக மாற்றிருக்கிற தேவன்கிட்ட நம்ம சரியான ஒரு வாழ்க்கையை, ஒரு சரியான ஆண்டவருக்காக நம்ம ஒரு நாளில் 24 மணி நேரத்தை, ஒரு பிஸியான காலம் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க காலம். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பிஸியான காலம். இந்த காலத்திலையும் இந்த 24 மணி நேரத்தை நம்முடைய வேலைகளுக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, இதுக்கே என்ன ஆகுது? நேரம் சரியாக இருக்குது. ஆனால் அந்த நேரத்துலையும் நீ ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடுறியா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குற காரியம் தான். அண்ணா, உன்னுடைய பாவத்திலேருந்து உன்னை நீதிமானாக மாற்றிருக்கிறனே, நீதிமானாக மாற்றப்பட்ட நீ எப்படி இருக்கிற? ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கியா? இல்லாட்டி ஆண்டவர் சிந்திக்கிற நீ செயல்படாமல் உன்னுடைய சுயத்தின்படி என்ன பண்ணிட்டு இருக்கியா? வாழ்ந்து கொண்டிருக்கியா? ஆண்டவர் உன்னை நீதிமான ஆக்கப்பட்டு உனக்கென்று ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு வழி வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? உங்களை தேர்ந்தெடுக்கிறாரு. உங்களுக்கென்று ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக தேர்ந்தெடுக்கிறார். நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்ட நீங்கள், ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் நம்முடைய சுயத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கோமா? இல்லை ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் காற்று பாதையில் வாழ்ந்து கொண்டு இருக்கோமா? இந்த இடத்துல வசனம் சொல்லுது பாருங்களேன். 20வது வசனம் யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன பண்ணுகிறாரு? பிழைத்திருக்கிறார். நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ பாருங்க, கிறிஸ்துவோடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கேன். முதல் வார்த்தையை பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணியிருக்கோம்? சிலுவையில் நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய பாவ குணங்களை, நம்மளுடைய பாவ தன்மைகளை என்ன பண்ணுறோம்? சிலுவையில் அறைந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய பாவ குணங்களும், நம்முடைய சுயமான சிந்தையும், நம்ம சிந்திச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த அந்த சுயமான சிந்தையும் என்ன பண்ணியிருக்கோம்? ஒவ்வொன்றையும் என்ன பண்ணியிருக்கோம்? சிலுவையில் அறைந்து விட்டு ஆண்டவர் காட்டுற பாதை, ஆண்டவர் காட்டுற ஒரு வழியில் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம நடக்க தான் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் உங்களை நீதிமானாகவே மாற்றிருக்கிறார். இந்த இடத்துல வேதவசனம் சொல்லி பார்த்தீங்களா? கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைச்சிருக்கிறேன். நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் அறைந்து விட்டோம். ஆனால் அதன் மத்தியில் என்ன பண்ணுறோம்? நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் நம்ம ஒரு சுயமான ஒரு வாழ்க்கை தான் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாழ்ந்து கொண்டிருக்கோம். யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய வசனங்களுக்கு படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோமா? இல்லை
நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தையும், நமக்கு இதுதான் கரெக்டு, நமக்கு ஒரு சூட்டபிளாக இருக்கிற, நமக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்குமா? இனி இல்லாட்டி இனி மாற்றிக்கோங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமான ஒரு வாழ்க்கையை நான் என்னை வாழ நீங்கள் என்னை அழைச்சிருக்கீங்க, நீ என்னை ஒரு நீதிமானாக மாற்றிருக்கீங்க. அப்போ அப்படிப்பட்ட நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? இடத்துல வேதவசனம் சொல்லுது, நான் சிலுவையில் இயேசுவோடையும் கூட அறையப்பட்டேன். ஆண்டவரே, நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் உம்மோடையும் நான் அறையப்பட்டேன். என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நான் இன்னும் அரைக்கிறேன், சிலுவையில் நான் அடிக்கிறேன். ஆண்டவரே, என்னை முற்றிலுமா என்னை என்ன பண்ணுங்க, ஒரு நீதிமானாக மாற்றுங்க. ஆண்டவர் அடுத்தபடியாக போவோம். பாவிகளாக இருக்கிறோம், என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? நம்மளை ஒரு தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறாரு? நீதிமானாய் மாற்றுகிறாரு. நீதிமானாய் மாற்றுறது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பரிசுத்தமானாய் என்ன பண்ணுறாரு? நம்மளை மாற்றுகிறார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ரட்சிக்கப்பட்ட உடனே தேவ ஆவியானவர் என்ன பண்ணுது? நமக்குள்ளாக தேவ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? வாசம் செய்கிறார். அப்படி தானே? இல்லை சந்தேகத்தோடு என்னை பார்க்கிங்க. தேவ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? நமக்குள்ளாக வாசம் செய்கிறாரு. அப்போது ஒரு நீதிமான்களாக, ஒரு பாவத்தன்மையில் இருக்கும், ஆண்டவர் என்ன பண்ண? நீதிமான்கள் ஆக்கி நம்மளை என்ன ஒரு பரிசுத்தவானாய் நம்மளை மாற்றுகிறார். என்ன பண்ணுறாரு? நம்மளை ஒரு பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். பரிசுத்தவானாய் மாற்றப்பட்டவங்க நம்ம எப்படி இருக்கணும்? எடுத்து வாசிங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7-8. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7-8. அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அடுத்து 8வது வசனத்தை வாசிங்க. ஆகியால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரிலன தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆண்டவர் நம்மளை நீதிமானாய் மாட்டது மட்டும் என்ன பண்ணுறாரு? ஒரு பரிசுத்தவானாய் மாற்றுகிறாரு. அப்போ ஆண்டவர் ஒரு பரிசுத்தவானாய் நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கீங்க. இப்போ தேவ ஆவியானவர் உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் இருதயத்துக்குள்ளே என்ன பண்ணுறாரு? வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். வாசம் செய்கிற நம்ம சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா, இல்லாட்டி தேவனை அசட்டை பண்ணத்தக்கதாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு சரியான ஒரு பாதையில் ஓடி கொண்டு இருக்கா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கோமா? ஒரு பாடல் கூட இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? உங்கள் நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். என்னுடைய அதிகாலை ஜெபத்தில் நான் எப்பயுமே பாடக்கூடிய ஒரு பாடல் இது. அதிகாலை தேவனுடைய சமூகத்து நேரம் போய் இந்த பாடல் எப்பயுமே பாடுவேன். இந்த நாள் ஆண்டவரே, இப்படி நாமத்தை உயர்த்தக்கூடிய ஒரு பிள்ளையாக என்னை மாற்றுங்க. என்னை நீதிமான ஆக்கப்பட்டிருக்கீங்க, என்னுடைய பரிசுத்தமானா நீங்கள் மாற்றிருக்கீங்க. அப்போ பரிசுத்தமான மாற்ற நான் இந்த நாளில் உங்களால் முடிஞ்சளவு என்னால் ஒரு சின்ன காரியம் உம்முடைய நாமம் என்ன பண்ணணும்? உம்முடைய தேவ பிரசன்னத்தில் என்ன பண்ணணும்? என் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கணும். எத்தனை பேருக்கு அந்த பாடல் தெரியும்? உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இவ்வளோ அழகான வரி பார்த்தீங்களா? உங்கள் நாமம் உயரணும், இன்று நீர் உம்முடைய மகிமை என்ன பண்ணணும்? மேன்மை அடையணும். ஆண்டவர் நம்முடைய மகிமையை உயர்த்தும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரோ நம்மளை ஒவ்வொருவரையும் பரிசுத்தவானாய் மாற்றிருக்கிறார். ஆனால் பரிசுத்தவானாய் மாற்றப்பட்டீங்க நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியத்து மூலமாய், ஏதோ ஒரு செகண்டில் செய்கிற அந்த கோபத்தின் மூலமாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணுறோம்? நம்ம அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்கிறேன். நம்ம ஒரு பாவத்தில் இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம், தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டாரு. அப்போ அந்த பாவத்தன்மையானது நமக்குள்ளே இருக்குமா பேருமா? பதில் சொல்லுங்களேன். கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும். நம்ம பிறக்கும்பொழுது என்னது? பாவத்தன்மையானது நமக்குள்ளாக இருக்குது. இப்போ பாவத்தன்மையாக நமக்குள்ளாக இருக்குது. ஆண்டவர் கிருபையினால் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டு விட்டோம். நீதிமான்களாக்கப்பட்டு நம்ம
பரிசுத்தமானாய் மாற்றப்பட்டு விட்டோம். அப்படி தானே? ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போது அந்த பாவமாக அந்த பழைய வாழ்க்கை பாவ வாழ்க்கை தன்மையானது நமக்குள்ளே இருக்குமா, இல்லைன்னா அதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யறதுனால அது இல்லாமல் இருக்குமா? சொல்லுங்களேன். நீங்கள் சும்மா சொல்லுங்கள். தப்பாக சொன்னாலும் கரெக்டாக சொன்னாலும் நான் அதுக்கப்புறம் பதில் சொல்லிடுவேன். சொல்லுங்கள் பிரதர். எடுத்து வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 18 - 21 வரை யாராவது ஒருத்தர் வாசிங்க. ரோமர் எழுதின புஸ்தகம், அப்போ சொன்னாங்க பவுல் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18 - 21 வரை. ம் 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 நான் அறிந்திருக்கிறேன். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். எனக்குள்ள வாசமா இருக்கிற அந்த பாவமே அப்படி செய்கிறது. அப்படியால் நன்மை செய்கிற விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. சரி போதும். போதும். சரி, ஓகே, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நான் கேட்ட கொஸ்டின் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மறந்துட்டீங்களா? மறக்கலையா? இல்லை தூக்கத்தில் ரொம்ப நேரம் பேசுகிறேண்ணா? இல்லைல்ல. நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நம்ம ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நமக்குள்ளே பாவத்தன்மை இருக்குமா, இல்லாட்டி அந்த பாவத்தன்மையானது ஆவியானவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த பாவத்தன்மையானது போயிருமா? இப்போ சொல்லுங்கள். நீங்கள் இதில் வாசிச்சிருப்பீங்க தானே? வசனம் 16ஆம் வசனம் இப்படியா சொல்லியது, இப்படி நான் விரும்பாததை செய்கிறோன்னா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். அதனால் 17ஆம் வசனம் சொல்லுவாங்க, அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நம்ம ஒரு ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நம்ம ஒரு நீதிமான்கள் ஆக்க விட்டோம், நம்ம ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க நம்ம அந்த பாவத்தன்மையானது என்ன பண்ணோம்? நமக்குள்ளாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவார்? ஆவியானவரும் நமக்குள்ளாக தான் இருப்பார். ஆவியான உணர்த்துதலும் இருக்கும், பாவியோட தன்மையானது என்ன பண்ணும்? நமக்குள்ளதாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டுக்கு தான் போராட்டம். நம்மளுடைய சரீரத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம். நான் உங்களுடைய புரியும்படியாக சொல்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவியானது என்னது? தேவன் தருகிற ஒரு பலன். சரீரமானது சாத்தான் தூண்டுகிற அந்த பாவத்தன்மையான ஒன்று. இப்போ சென்ட்ரல் இருக்கு என்னது? ஆத்மா. என்னது? தட் இஸ் மை மைண்டு. நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய மூளை, நம்மளுடைய இறுதியிலிருந்து வருகிற உணர்ச்சிகள், நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம ஒரு பார்வை ஒன்று பார்க்குறோம். இப்போ இந்த வேத வசனமாக இருக்கட்டும், இவங்க பாட்டு படிக்கிற உத்தியோகமாக இருக்கட்டும், முதலாவது பார்க்குறாங்க, அதை சிந்தனையில் ரீட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? பார்த்தோன்னு என்ன பண்ணுறாங்க? இங்கே கொண்டு வராங்க. அது என்ன பண்ணுறாங்க? வாயின் வழியாக ஒரு பாடலை பாடுறாங்க. அப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சும்மா ஒரு படம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். படத்தை பார்க்குறோம், அந்த படம் சிந்தனையானது, அந்த படம் ஆனது நமக்குள்ளாக சிந்தனைக்குள்ளாக போகுது. அது நமக்குள்ளாக என்ன பண்ணுது? உணர்ச்சிகள் ஏற்படுத்துது. அதை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? சரீரத்தில் வெளிப்படுத்துகிறோம். அப்படி தானே? சரீரத்தை வெளிப்படுத்துகிறோம். அப்போது இந்த பாவத்தன்மைக்கும்
ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? நம்மளோட தான் இருப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. பாவத்தன்மையானது நம்ம கூட தான் இருக்கும். இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்மளோட தான் இருப்பார். ஆவியானவர் உணர்த்துவார், நீ இப்போ ஜெபம் பண்ணு, ஆண்டருக்காக ஏதாவது ஒன்று பண்ணு, ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஏதாவது பண்ணு, என்னுடைய நீ பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை 4 பேர்த்துக்கு என்ன பண்ணு, திருக்கும்படியாக போ. ஆண்டர் என்ன பண்ண, ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவார்? ஏதாவது தப்பு செஞ்சு போனால் கூட இது தப்பு, ஆண்டர் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டு இருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அநேக நாட்கள் அந்த ஆவியானவருக்கு ஆண்டவர் உணர்த்ததுக்கு இடம் கொடுக்காம என்ன பண்ணுறோம்? மாம்சத்துக்கு இடம் கொடுத்து ஒரு ஆண்டவருக்கு விரோதமான ஒரு தீமையை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம செய்து கொண்டு இருக்கோம். ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமானாய் மாற்றுகிறார் தானே. அந்த பரிசுத்தமானாய் மாற்றப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையை வாழாமல் இன்னும் தொடர்ந்து அந்த ஒரு பழைய வாழ்க்கையை, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு பாவத்தன்மையில் இருந்தப்போ என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோமோ, ரட்சிக்கப்பட்டக்கப்புறமோ நம்ம ஒரு பரிசுத்தமானாய் மாற்றப்பட்டக்கப்புறமும் என்ன பண்ணுறோம்? அதே தப்பு தான் என்ன பண்ணுறோம்? திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? செய்து கொண்டு இருக்கோம். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கா? நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையும் இப்போ ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? இல்லாட்டி அதே ஒரு வாழ்க்கையை தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம வேதத்தை தொடர்ந்து அப்படியே பயங்கரமாக வாசிச்சுப்போம், ஆண்டோடைய சமூகத்துக்கு முன்னாடி போய் ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் அது தொடர்ந்து இப்போயும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கோமா? இல்லாட்டி நம்ம மாம்சத்தை இடம் கொடுத்து பழைய மாதிரி பைபிள் வாசிக்காமல், ஜெபம் பண்ணாமல், தூங்கி எந்திரிக்க, வேலைக்கு போக வர, குடும்பத்தை பார்க்க, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டு இருக்குமா? நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம், ஒரு பரிசுத்தவானாய் மாற்றப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்? ஆண்டவர் வழி நடத்துகிற ஒரு வாழ்க்கையாகவும், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வார்த்தையாகவும், ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம இடம் கொடுக்குற ஒரு காரியங்களை என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? வாழ பழகிக்கொள்ளணும். ஆண்டவர் நம்ம நீதிமான்களை மாற்றிருக்கிறார், ஒரு பரிசுத்தவானாய் மாற்றிருக்கிறார். என்னதான் நன்மை செய்யணும் நமக்குள்ளே இருந்தாலும், அடையோ இன்னைக்கு எந்திச்சு ஜெபம் பண்ணணும் நமக்குள்ளே ஒரு வாசம் இருந்தாலும், இந்த பாவத்தன்மையானது என்ன பண்ணும் நம்மளை? சரி கொஞ்ச நேரம் கழித்து பண்ணிக்கலாம், சரி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு பண்ணிக்கலாம். இப்போ சமீப காலங்களில் எனக்கெல்லாம் அப்படி தான் ஆகுது. காலையில் எழுந்துச்சு எப்பயுமே நான் 4:30க்கு எழுந்திப்பேன். இப்போ ரொம்ப குளிர் அதிகமாக டைம் அப்படியே போக போக 5 மணி ஆகுது. ஆண்டவர் ஏசப்பா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறது, ஆண்டவர் என்ன பண்ணிட்டேன், இழுத்து முடி திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தூங்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் எனக்கே உணர்த்துதாரு, நீங்கள் உங்களுக்கு மூலமாக. அப்போ ஒரு பழைய ஒரு வாழ்க்கையை வாழாமல் புதிதாக ஒரு வாழ்க்கையை வாழ என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. இவ்வளோ நாட்கள் இந்நாட்டும் இந்த நேரம் மட்டும் ஏதோ ஒரு காரியத்துக்காக பண்ணியிருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு இடம் கொடுக்காம நாங்கள் குடும்ப ஜெபம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இன்னும் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் ஜெபம் இல்லாமல் இருந்திருக்கலாம், வேத வாசிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கூட நீங்கள் இது முன்னாள் வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் எடுங்க. இந்த இடத்துல வெளியே போகும்பொழுது, ஆண்டவர் நான் இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கேன், என்னோடய குடும்பமாக உண்மையை ஆராதிப்பேன், நம்முடைய குடும்பமாக நாங்கள் வேதத்தை வாசிப்போம், நான் இன்னும் ஆண்டவரை தனிப்பட்ட ஜெபத்தில் ஆண்டவர் இன்னும் தனியாய் நான் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து என்னுடைய நேரத்தை நான் செலவழிப்பேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. எடுத்து கடந்து போடும்போது அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையை பாருங்களேன், ஒரு மாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். 4 பேர் என்னடா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருந்தா, அநேகருக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? உங்களையே ஒரு சாட்சியாய் மாற்ற அவரால் முடியும். சாட்சி ஏற்படுத்திக்கிற யார்? அவர் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம ஒரு சாட்சியாக என்ன பண்ண முடியும்? நிலைன்னு இருக்க முடியும். அவர் இல்லாமல் சும்மா சபைக்கு போனேன், அட்டன் பண்ணோம், நாங்கள் சபைக்கு போயிட்டு வந்தோம், சபைக்கு போயிட்டு வந்தீங்களா? அவங்களுக்கு தெரியும், சபைக்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் நமக்கு தான் தெரியும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? தொடர்ந்து அதே தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கோம், அதே பாவத்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோமோ அதே தான் இப்பயும் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறார்? உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். மற்றொரு கூட்டத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களாகிய நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்னும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம்? ஒரு நிமிடம் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்கள். ஆண்டவர் இது வந்து கடந்து போகும்போது என்னுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் நான் இந்த இடத்துல விட்டு போகிறேன் ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்க்கையை வாழத்தக்கதான் என்னை உதவி செய்யுங்க, இந்த இடத்துல நான் உங்களை அர்ப்பணிக்கிறேன். எவ்வளோ பாவத்தில் இருந்தேன், நான் ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கேன். அப்படிப்பட்ட என்னையை ஆண்டவரை நீங்கள் பிரித்தெடுத்திருக்கீங்க, ஒரு பரிசுத்தவனாய் மாற்றிருக்கீங்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை ஈவாக இலவசமாக எனக்கு தந்திருக்கீங்க. ஆனால் அதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்? அசட்டை பண்ணி கொண்டு இருக்கேனே ஒவ்வொரு நாளும். அசட்டை பண்ணாதபடிக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்ம மாறுவோம்.
இனிமே வாழக்கூடிய வாழ்க்கை தேவனுடைய நாம மகிமைப்படத்தக்கதாய், 4 பேருக்கு இன்னும் அதிக பேருக்கு சாட்சி சொல்லத்தக்கதாய், உங்களுடைய சாட்சி கேட்டு இந்த சபை என்ன பண்ணணும், நிரம்பத்தக்கதா என்ன பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என்னை மாற்றுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய மாற்றுவார். ஆண்டால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர்கிட்ட அப்போ தொடர்ந்து கேளுங்க, ஆண்டவரை என்னை நீங்கள் மாற்றுங்க. ஆண்டவரை இன்னும் நான் ஒரு பழைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கேன், நான் இந்த இடத்துல என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை மாற்றுங்க, உம்மால் மாற்ற முடியும். ஒரு நிமிடம் எல்லாரும் எந்திரிப்போமா, எல்லாரும் மிஞ்சி நிற்போம். இந்த கண்களை மூடி அன்று தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே என்னை நீங்கள் பரிசுத்தவானாய் மாற்றிருக்கீங்கப்பா, உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே என்னை ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் பிறந்த என்னை, ஆண்டவர் ஒன்றுக்கும் உதவாத என்னை, ஆண்டவரே ஏசப்பா இந்த சுற்றி இருக்க கிராமங்களாக இருக்கட்டும், ஆண்டவரை சுற்றி இருக்க மக்களுக்கு முன்னாடி ஆண்டவரே தலை குனிந்து ஒரு நாட்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவரே நீங்கள் பிரித்து எடுத்திருக்கீங்க, ஒரு பரிசுத்தவானாய் மாற்றிருக்கீங்க, உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஒரு கிருபை தந்திருக்கீங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழாமல் உமக்கு விரோதமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்றி இன்னும் உம்முடைய பாதத்துக்கு வந்து உமக்காக நேரத்தை செலவழிக்காமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்பா. இவ்வளோ நாட்கள் நான் வாழ்ந்தேன், ஆனால் இனிமேல் நான் ஒரு வாழக்கூடிய வாழ்க்கை அன்றி உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அன்றி உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக என்னை ஒரு பிள்ளையாக மாற்றுங்கப்பா. அன்றி 4 பேருக்கு இன்னும் அநேக பேருக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளையாய் இதே சபையில் வந்து அன்றி நான் சாட்சி சொல்லத்தக்கதாய், இதே சபையில் என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தும்படியாக அன்றி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்றி இன்னும் அன்றி அந்த இடத்த தீர்மானம் எடுக்கேன். என்னுடைய பாவமான ஒரு பழைய பாவமான வாழ்க்கை அன்று தொடர்ந்து நான் வாழாதபடி என்னை பரிசுத்தமான மாற்றப்பட்டேன். நான் அன்றே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டு உண்மையை உங்களுக்கு கிருபை செய்ய ஒரு வல்லவர் ஆகிறார். அன்று வாயை திறந்தப்பா, நான் இன்று என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எல்லோரும் வாயில் திறந்தப்பா, இன்று நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே இன்று நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இன்னும் அந்த பழைய வாழ்க்கையை வாழத்தக்கதாய் வாழாமல் ஒரு புதிய வாழ்க்கையை வாழத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க அப்பா. என்னோட பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து தேவனே என்னை நான் தருகிறேன்.